வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் நிக்கலாம், அதையும் அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தோமா, இங்கிலீஷில் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஊருப்பட்ட பேர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு இங்கிலீஷில் தான் வந்துச்சு. செட்டிங்ஸில் போய் ஆடியோ ட்ராக்கில் மாற்றினால் தமிழில் மாறிடும், அவரவர் ஃபோனில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஏற்கனவே அந்த கமெண்ட் போட்டிருந்தவங்களுக்கு நல்ல பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இப்போ அது மாதிரி சொல்லி கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றிம்மா எல்லாருக்கும். எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்கள் தான். என்ன வேலை செய்தாலும் உங்கள் வீடியோஸ் போட்டு கேட்டுட்டு தான் பார்ப்போம். கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக. நம்ம வீடியோ அது மாதிரி அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போயிடலாம். கட்டை பையை கொடுத்தானோட நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பேக்கை கொடுத்து போகிறானோ. நம்ம எங்கே ஊர்களுக்காக போய்க்கிட்டீங்கன்னா அழகாக கட்டை பையை கொடுத்தானோட கடைக்கு போகிறதுக்கு வரத்துக்கு வாங்கலாம். மடி உடனே அப்போதான் ஆதிரா கல்யாணத்துக்குலாம் ட்ரெஸ் எடுத்தோமே, அப்போ வாங்கிக்கிறலாம் கட்டை பை. என்ன ஆதிராக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டியா? என்ன கிடையாது பக்கத்தில் வாங்கினா ஒரு வார்த்தை சொல்லலை. இல்ல மாமி, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இது நல்ல மாப்பிள்ளையா வந்தா சொல்லுங்க. நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாப்பிள்ளையும் தான் சொல்லுங்க. ஆமா, சும்மா வெளிநாடுன்னு போய் எல்லாம் அவதிதாமா படுதுவோம். எங்க வைக்கிறா கவர்மெண்ட் மாப்பிள்ளை வைப்பேன்? எல்லாம் படிச்சு முடிச்சோன்னா வெளிநாட்டுக்கு தானே போயிருதுவா நம்ம ஜனங்க. ஆமா, அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் போயிருந்தா. இப்போலாம் எல்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு எல்லாம் படிச்சவன் எழுதுதுவா. அம்மா எங்க மாமியாக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வாயை அடைச்சி விடுங்கம்மா. இது ஒன்றும் பேச விட மாட்டா. அப்படித்தான் பேசுறா பாத்தியல்ல. சிக்கோட்டமி மாமியா, பேண்ட் சட்டையெல்லாம் எடுத்துட்டியலா? கடைக்குள்ள ஆளையே காணமே. எல்லாம் எடுத்தாச்சு தாமா. இந்த ட்ரையல் ரூம்ல போய் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வரதுக்குள்ள உம்பிட்டு கூட்டமா ட்ரையல் ரூமுக்கு. கேளுங்கல்ல, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பொம்பளை அந்த வேலையை பார்த்துக்குத. பேண்ட் சட்டை வானாண்டாலும் இப்போ எடுத்துக்குத. நம்மளும் எடுத்து நிற்கலாமோ? நல்லாக்கி அது திட்டு வாழுவோம். சும்மா காது இருக்காதாமா. மாமியார பேண்ட் சட்டை 2 பேண்ட் சட்டை எடுத்துறேன். கலவு சரியாக்குமா? ஆள் பூதம் மட்டும் வைக்கிறா. எனக்கு என்ன அடி வெள்ளக்க மத்தால் அடி வாங்கிறாங்க. என்ன ட்ரெயின் வந்துருண்டா. உங்ககிட்ட நேரம் ஆச்சு, இன்னும் ட்ரெயினை காணுமே. நிக்குது பாரு, இந்த ட்ரெயின்லாம் ஏறணும். வா பேசிக்கிட்டே இருந்தீண்டா. ஆஹா, இந்த ரயிலா உள்ள நோம்பு திறக்கால எல்லாம் வாங்கிட்டேலா? நான் தண்ணி பாட்டில தான் வாங்கிட்டு வர்றேன். இருங்கல்வா. ஆனாடி ஜெயின்ஸா எல்லாம் வாங்கியாச்சு. ஜூஸ் எல்லாம் போய் அங்கே அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் எங்கிட்ட தொலைஞ்சு போயிடாது. அப்புறம் ஒன்னே ஒரு தேடிக்கிட்டே கேளாது. தண்ணி பாட்டில் தானே எங்க பாப்பா? இங்க தான் இக்கிது அந்த கடையில் வாங்கிட்டு வர்றேன். இரு அப்படியே அங்கே ரோஸு மில்க்கு போட்டுக்கிட்டீங்கன்னாலும் நல்லா இந்த அப்பளம் இருந்துச்சு. வாங்கி ஒரு கிளாஸை குடிச்சுப்புட்டு வாங்கிட்டு வருவோம். இவ்வளோ விளக்கும் உட்படாத வலுவரு உச்ச குடிப்பே. நீ பாட்டுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம எனக்கு ஜன்னல் சிட்டா போட்டு வை. என்ன காத்தோட்டம் இல்லாம ராகத்து இல்லாம இருக்குது உடம்பு. காலையிலேருந்து ஒரே அலைச்சாலா அலைஞ்சு வா. நின்றுக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. வா, ஜன்னல் சீட்டா உனக்கு. ஜன்னல் சீட்டு ரயில் கூட்டமாக்கலாம். நான் போய் ஏற முதல்ல. வா. இங்கே கடை கிட்டனசில் இந்தாப்புல இருந்துச்சு. நடக்க போய்கிட்டே இதை கடை. ரயில்கள் போய் தொலைஞ்சிட போகுது. இவ்வளோ ஒரு உட்படாத வலுவா. அல்லாவே என்ன ரயில் கிளம்பிருச்சு. என்னம்மா வேகமாவுல போய் தொலையுது. விட்டுட்டு ஏறிட்டால் உள்ள இவ்வளவா. நான் என்ன பண்ணி தொலைவேன் இப்போ? அடி ரயில் இவ்வளோமா காலியாக்குது. எங்கடி செயின்ஸா ஏறினாடி? ஆளை காணோம். மாமி இல்ல போய் ஏறின மாதிரி தெரியல. அடி கேளுங்களம்மா, அவளை மட்டும் விட்டுட்டு ஏறிட்டியால? ஒன்றும் தெரிஞ்சு அவளுக்கு ஃபோன் அடிங்கடி. விட்டு புட்டு தொலைஞ்சு புட்டு போன் அடிக்கிறாளுவா. ஹலோ, எங்கடி போய் தொலைஞ்சா? அவ ரயில் எடுத்துட்டானுடி. வரலையாடி நீ? எங்க ஏறனே? அங்க ரோசி மில்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தேன். அதான் ட்ரெயினை எடுத்து விட்டானுவா. ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து வேகமா வந்து ஏற வேண்டியதானடி? காசை எடுத்துக்கிட்டானே, இல்லாட்டி அதை தரமாட்டானே. அதான் நின்று வாங்கிட்டு வரலான்னு நின்றேன். எவ்வளவு காசு கொடுத்தா ரோஸ் மில்க்கு? 30 ரூபா. ஆமா, அழுவையா வருது எனக்கு. நிறைய விட்டுட்டு போயிட்டு அழுவலா. மாமி அழுதி அங்க திருச்சிக்கு வெள்ள வர வச்சுட போறாங்க. மாமி பஸ் ஏறி வர சொல்லுங்க. அந்த புக்கமலைய வாயம் கூட சொல்ல உச்சு குடும்பி. அவனால வந்ததுதான் எல்லாம். நான் உங்களுக்கு எப்படி ரயில நிப்பாட்டி வச்சு இந்த ஊர்ல நான் இப்பெல்லாம் பண்ணாதே. நம்பிக்கை துரோகம். நாங்க என்னடி பண்ணணும்? நீ போய் ரோஸ் மில்க் குடிச்சுட்டு ரயில் நேரத்துக்கு போகவும் வரும். நீ இல்ல வந்து ஏறணும் உட்படாத. அப்ப எங்க உட்காந்துக்கிறா? எல்லாத்தையும் எல்லாம் பாத்துக்கிட்டு தாங்கிறான். நான் அங்கேதான் உட்காந்துக்கிறேன். எங்க உட்காந்துப்பாக? அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது. அந்த அபாய சங்கிலி எட்டுமா உனக்கு பிடிச்சி இல்லே? அபாய சங்கிலி அது என்னடி? அங்க ஈக்கி பாரு, ரயில நிக்கிறதுக்கு மேல ஒரு இது மாதிரி சங்கிலி எட்டான். அதை பிடிச்சி இல்லே? இப்ப ஒண்ணு தேவை நடிப்பாளுவா. என்னடி வச்சுக்கிறீங்க? அபாய சங்கிலி பிடிச்சி இழுக்க சொல்றாள். என்னடி இழுவண்டி? நானே 2 ஊர் தாண்டி இருக்கு. இதுக்கு மேல இழுத்து என்ன பண்ண போறியா? அதுக்கு மேல சும்மா இழுத்த காசு கேட்பானுங்க. வச்சுக்கிறீங்களா? 5000 ரூபாய்.
அதெல்லாம் பிடிச்சி இழுத்தா காசு கேட்பானுங்களா நம்மளடி? 2 காசு வேலை கொண்டு வந்த காசுலாம் இதை வாங்கியாச்சு துணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லு. அவங்களுக்கு என்ன கல்ச்சர், அவங்களுக்கு யாருன்னா யாரலன்னு பார்க்க மாட்டானுவா. மாமி திருச்சியில புது பஸ் ஸ்டாண்டு திறந்துக்கிற ஆளா ஏசி அதை போய் சுத்தி பார்த்து அப்படியே பஸ் ஏறி வர சொல்லுங்க. யாருவா மருமவளா? ஏசின்னு இழுக்கிறாள விட்டுட்டு போயிட்டு ஏசி பிசின்னு டிகிரியா இருங்கடி. உங்களுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அழுவையா வருதப்பா எனக்கு. அழுவாதடி, திருச்சியில அடிக்கிறா வந்துடலாம். இருடி, யாராவது வந்துக்கிறாங்கன்னு கேட்கறேன். நம்ம சனம் ஏர்போர்ட்டுக்கு நம்ம சேவை அடிக்கடி வருவான். இல்லைனா கூட வந்துடா, காரில் வந்துடுறியா? முதல்ல யாரும் வந்திக்கிறானுங்களான்னு கேட்டுட்டு சொல்லுப்பா. நல்லா இப்ப பஸ்ல எனக்கு 3 பஸ் ஏறி இறங்க தெரியாது. ஏற்கனவே காலெல்லாம் வலிக்குது. இருடி, கேட்டுக்கிட்டு அடிக்கிறேன்டி. அழுவி சாவுறாம நான்டா இறங்கிடவா? இறங்கினால கூட்டிட்டு வரவா? உங்களுக்கு மெத்த விளங்கிற மாமியார சும்மா நடிப்பா. மாமி அழுவுற மாதிரி நடிக்கிறாள. உலகத்தே வித்து போடுவா. சொன்னா பாருங்க, நான் தான் இந்தியாவுக்கு மேப்பப்பட்டேன். வரச்சலோட மேப்பப்பட்டவள. பாவமா அந்த பெண் குயின் ஒன்று தனியா போனுச்சு. அது இது போட்டாங்களா அந்த மாதிரி ஜெயின்ஸா பெண் குயின் தனியா போயிருச்சு. பாவமாக்குதே. ஜெயின்ஸா வைரலா இருப்பா. அவரா வைரலா? அவருக்கே ஏற்கனவே உருப்பட வைரஸ் பிரச்சனை இருக்கு. பாவம் காய்ச்ச வச்சு வந்து வந்துட போகுது. அடி 4 ஸ்டேஷன் போயிடுச்சு. சேதாவுக்கு போன ரெடி எங்க வைக்கிறான்னு கேள்வி. ஹலோ நானா, நீ எங்க வைக்கிறியா? என்ன செய்தி அதை மட்டும் சொல்லுங்க. எங்க வைக்கிறியா, எதுக்கு வைக்கிறியா, எப்படி வைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டிப்பியா. என்னன்னு செய்தி சொல்லுங்க. போடி, லவுட் ஸ்பீக்கர்ல போடுடி. அப்பா நல்லா இப்ப திருச்சியில இருந்தீங்கன்னா ஒரு வேலை வைக்குமா? உங்களுக்கு தான் வேலை இருந்துகிட்டே இருக்குமா? வேலை இல்லாதனால என்னைக்கு நிக்குது சொல்லுங்க. என்ன வேலை? திருச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு 1/2 மணி நேரத்துல போயிருவேன். நாங்களும் துணி எடுக்க வந்தோமா அங்க பாத்திஸ்க்கு. ஜெயின் சார் ரயில விட்டுவிட்டா. அவன் மட்டும் உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன் அழுவிக்கிட்டு. நல்லா இப்ப நீ வரும்போது கூட்டு வந்துருமா? அப்படியே இங்க வந்து ஏர்போர்ட்டோட திரும்பிடுவான். அம்மா அங்க எல்லாம் ஜங்ஷனுக்குலாம் போக முடியாது. செத்த போவாப்பா. நல்லா இப்ப போயிட்டு கூட்டிட்டு வந்துருமா? ஆமா பாவம். சரி சரி வைங்க. அல்லா அடி இந்த மாதிரி அழுவிடிக்கிற. அழுவாதடி, சேவா வந்து இடிக்கிறான்டி. மாயா அழுவமா. உனக்கு நடந்தா தெரியும். உன்னைய விட்டுட்டு போய் இந்த அக்கா. ஆமா எப்படி தெரியுமா ஆக்கிது. என்னையெல்லாம் மாதிரியா பாக்குறானுவா. அது நீ எது நினைக்காத. லூஸ் மாதிரி உட்காந்து பாப்பானுவா. இது இப்ப அழுவாத முதல்ல. அழுவ நிப்பாட்டு. சரி சரி அழுவல. வாசல்ல போய் நில்லு. வர சொல்லிக்கிறேன். வேணா கொண்டு வருவான். வந்து ஏறிக்கிட்டு வந்துரு. ஆமா சேதா நம்பர் வச்சுக்கிறியா? இருக்குது. அதையும் உச்சி குடிமை தான் எனக்கு ஏற்றி கொடுத்தா. சேவுதாவுதுன்னு எழுதாம சோப்பத்தூள்னு எழுதி கொடுத்துக்கிறான். நான் அன்னைக்கு தேடி போட்டு அப்புறம் சோப்பத்தூளுக்கு போட்டு அவன் எடுக்கிறான். ஏன் இப்ப திருச்சி வந்து கிடந்து அவதிப்படுறிய? நான் வரலன்னு தாமா சொன்னேன். இவ்வளவுதாமா நம்மளை இழுத்துக்கிட்டு வந்துட்டாளுவா. ட்ரெஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுண்டு. நம்ம ஊர்ல இல்லாத ட்ரெஸ்ஸா? அங்கே எடுக்க வேண்டியதானே. இவன் ஒத்தம்மா. ஆமா இங்கதான் டிசைன் வருது. இது கிடைக்குது தான் தம்பி. இருந்தாலும் சுத்தி பார்க்கலாம் திருச்சி வந்தேன். விட்டு போயிட்டாளுவா. ஆளு பார்க்க பாவமா இருந்தல. அப்படிதான் இப்ப நான் இது ஏசிய பட்டு விடுமா அப்படியே நடிச்சுக்கிட்டு போவாம. வர்றது ஓசியா ஏசியா? அதுக்கு என்ன பண்றது? ஓசியா இருந்தாலும் ஏசியில போகணுன்னு தான் இருக்குது நமக்கு இன்னைக்கு. பாட்டு கூலிங்க கொஞ்சம் கூட வச்சு விடு. வேத்து பச்சை ரயில்வே ஸ்டேஷன்ல. சரி சரி உங்க பக்கம் கண்ணாடி ஏற்றி விடுங்க. ஆமா ரயில்ல என்ன பண்ணீங்க? எங்க போனீங்க? அங்க ஒரு கடையில ரோஸ் மில்லுக்கு போட்டு டப்பாவில் அடைச்சு வித்தானுவா. சரி உன்னை வாங்கி குடிச்சு விட்டு தண்ணி பாட்டிலையும் வாங்கிட்டு ஏறலாமேன்னு இங்கிட்டு போனா ரயில் விருட்டுலாமா போயிருச்சு. உட்படாதவன். அது சரி. ஒரு வழியா அவதிப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுமா. ஆமா நோம்பையும் வச்சுக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம். நிறைய பேர் பேர் சொல்லியிருந்தீங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் பேரையும் பார்த்துடலாம். முகமது நப்சித் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நப்சித் நல்லா இருக்கிறீங்களாம்மா? முகமது ஆபித், முகமது வசீம், எங்கள் ஊர் பரங்கிப்பேட்டைன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஆஃபியா நேம் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. ஆஃபியா நல்லா இருக்கீங்களா? தாபீர் சதீத் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பேர் நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஆயிஷா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஃபாதில் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ரஷீதா ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம பேர்லேயே இருக்கிறீங்க. ரஷீதாவுக்கு ஹாப்பி பர்த்டேம்மா. அப்துல் வாஜித், அப்துல் பத்தின் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பேர் நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாதிரா நல்லா இருக்கிறீங்களாம்மா? இயாத் அகமத், இனாரா ஃபாத்திமா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இயாத் அகமத் நல்லா இருக்கிறீங்களாம்மா? பேர் சொல்லுங்க. எல்லாரும் பேர் சொல்லியாச்சுமா. யார் பேராக விட்டு பேர் தான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.